மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்காக பெரியார் நுழைவு வாயில், அண்ணா திடல், கலைஞர் அரங்கம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது காணலாம். வணக்கம். நாளை தினம் திமுகவுடைய இளைஞரணி 2வது மாநாடு சேலத்தில் இருக்கக்கூடிய பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற இருக்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த மாநாட்டு திடல் முழுக்க இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இறுதிக்கட்ட பணிகளானது நடைபெற்றிருக்கிறது. நாளை தினம் தமிழகத்திலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் இந்த இடத்தில் கூடுவார்கள் என்று ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. போதுமான அளவு பாதுகாப்பில் போலீசார் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து இப்போதே தொண்டர்களால் குவிய துவங்கி இருக்கிறது. இந்த இடம் முழுக்க இன்றைய மாலை முதல் அனைத்து தொண்டர்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை மாநாட்டின் சுடர் ஓட்ட தீபத்தை வரவேற்று பைக் பேரணி, அதே போல ட்ரோன் கேமரா ஷோ ஆகியவற்றை முதலமைச்சர் அவர்கள் தலைமை தாங்குகிறார். குறிப்பாக சென்னையில் துவங்கப்பட்ட மாநாட்டு சுடர் ஓட்டமானது இன்று மாலை இந்த மாநாட்டு திடலுக்கு வந்தடையும். அதை முதலமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். அதே போல பைக் பேரணி கிட்டத்தட்ட நீட் எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் கடந்த 30 நாட்களாக பைக் பேரணியானது கன்னியாகுமரியிலிருந்து துவங்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கிறது. அந்த பேரணியானது இன்று மாலை இங்கு வந்து சேரும். அதையும் முதலமைச்சர் அவர்கள் வரவேற்கிறார்கள். மேலும் ட்ரோன் கேமரா ஷோ எனப்படும் கிட்டத்தட்ட 1000 ட்ரோன் கேமரா ஷோக்கள் இங்கு நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சியும் இங்கே நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மாநாட்டில் அமைந்திருக்கக்கூடிய மாநாட்டில் பேரறிஞர் பெரியார் நுழைவாயில் இருக்கிறது. எனவே அதற்கான இறுதிக்கட்ட பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அண்ணா திடல் என்றும் இந்த திடலுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய இந்த முழுமையான திடலுக்கு அண்ணா திடல் என்றும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாநாட்டு உள்ளே இருக்கக்கூடிய அரங்கத்திற்கு கலைஞர் அரங்கம் என்றும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மேடைக்கு, தலைவர்கள் அமரக்கூடிய அந்த மாநாட்டின் மேடைக்கு பேராசிரியர் மேடை என்றும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய கொடிமேடை நாளை தினம் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் எம்பி கனிமொழி அவர்கள் ஏற்ற இருக்கக்கூடிய இந்த திமுகவுடைய கொடி மேடை வீரபாண்டியர் கொடிமேடை என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது. அதே போல புகைப்பட கண்காட்சியும் அரங்கமும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. நாளை தினம் இந்த புகைப்பட கண்காட்சி பொதுமக்களுடைய பார்வைக்கு திறக்கப்படும். அதற்கு முரசொலி மாறன் புகைப்பட கண்காட்சி என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது. மாநாட்டின் தொடக்க நிகழ்வாக நாளை காலை 9 மணிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவர்கள் கொடியேற்றுகிறார். இறுதியில் நாளை மாலை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களில் திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் அனைத்து தொண்டர்களும் வந்துவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுகவுடைய பிரச்சார நுழைவாயிலாக இந்த மாநாடு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.